وبركاته. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய பட்டவகுப்பு மாணவர்களே, புனித ரமலான் இஜ்திமா 2025 இரவு பகுதியில் சொர்க்கம் நரகம் சம்பந்தமான செய்திகளை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். சொர்க்கத்தில் நுழையக்கூடிய அந்த கூட்டத்தார்கள் அவருடைய தரஜாக்களை நம்ம சென்ற அமர்வில் நம்ம பார்த்தோம். அப்படி சொர்க்கத்துக்குள்ள நுழையும் போது அங்கனுடைய வாசல்கள் நிறைய இருக்கும். அது ஒரு வாசல் அல்ல, பல வாசல்கள் என்பது ஹதீஸுகள்ல இருந்து நமக்கு கிடைக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக பார்ப்போம் என்று நம்ம சொல்லியிருந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, இதா தஹல ரமலான், ரமலான் நுழைந்து விட்டால் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக அரபியில் மற்ற மொழிகளில் இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னால், ஒன்றுன்னு சொல்றதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, ரெண்டு பொருள்னு சொல்றதுக்கு வார்த்தை இருக்கு. கிதாபுன்னா ஒரு புத்தகம், கிதாபானினா ரெண்டு புத்தகம். ரெண்டுக்கு மேற்பட்டதுன்னு சொல்றதுக்கு பன்மையை பயன்படுத்துவாங்க. இப்போ அபுவா வாசல்கள் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டுக்கு மேற்பட்ட வாசல்கள் அப்படிங்கிறது விளங்குது. அப்போ மொத்தம் எத்தனை வாசல்கள் இருக்கு அப்படின்னு தேடி பார்க்கும்போது ஹதீஸுகள்ல ஒரு குறிப்பு கிடைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. ஒரு ஹதீஸ்ல ஒரு சிறப்பை குறித்து, ஒருவருடைய சிறப்பை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதுஹலஹுல்லாஹு மின் ஐயி அபுவாபில் ஜன்னத்தி ஸமானிய ஷாஅ, அல்லாஹு தஆலா சொர்க்கத்தினுடைய 8 வாசல்கள்ல அவர் விரும்புகிற வாசலில் அல்லாஹ் அவரை நுழைய செய்வான் அப்படின்னு புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு செய்தி வருகிறது. அதே போல சொர்க்கத்துல மொத்தம் 8 வாசல்கள் இருக்கிறது. ஃபில் ஜன்னத்தி ஸமானியத் அபுவாப், சொர்க்கத்துல 8 வாசல்கள் இருக்கிறது என்று வேறு சில அறிவிப்புகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுவாங்க, ஒரு நபர் உது செய்கிறார், பரிபூர்ணமாக எல்லா உறுப்புகளையும் எப்படி கழுகணுமோ அப்படி கழுகி முழுமையான உது செய்துவிட்டு, அந்த உது செய்த பிறகு இப்படி அவர் சொல்லுகிறார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, இப்படின்னு யார் சொல்லுவாரோ அவர் சொர்க்கத்திற்கு நுழைவார். அப்படி சொர்க்கத்திற்கு நுழையும் பொழுது அந்த சொர்க்கத்துல 8 வாசல்களில் எந்த வாசல்ல வேணாலும் அவர் நுழைய முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹு தஆலா அவர் சொர்க்கத்துல நுழைய வைப்பான். நுழைய வைக்கும் போது 8 வாசல்களில் அவர் எந்த வாசல்கள் வேணாலும் நுழைய முடியும்னு சொல்லும் போது சொர்க்கத்தில் 8 வாசல்கள் இருக்குங்கிற ஒரு செய்தி நமக்கு தெரிகிறது. ஆனா இது எந்த 8 வாசல்கள் என்னங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒண்ணா லிஸ்ட் போட்டு நமக்கு சொன்னாங்களான்னு சொன்னா, அப்படி ஹதீஸுகள்ல ஒரே இடத்த 8 வாசல் இதுன்னு அப்படி நமக்கு கிடைக்கல. ஆனால் சொர்க்கத்துல இருக்கக்கூடிய வாசல்கள் என்று ஒவ்வொரு சில ஹதீஸுகள்ல சில செய்திகள் கிடைக்குது. அதையெல்லாம் தொகுத்து 8 வாசல்கள் இதுவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்மால வர முடியும். அப்படிப்பட்ட சில செய்திகளை உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த வாசல்கள், இந்த ஹதீஸுகள்ல வரக்கூடிய வாசல்கள் தான் அந்த 8 வாசல்களாக இருக்க முடியும் என்று நாம இந்த ஹதீஸுகள் வாயிலாக விளங்கிக் கொள்ள முடியும். முதலாவது ஒரு ஹதீஸாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, புகாரியில் 1897வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. யார் ஒருவர் அல்லாஹுடைய பாதையில 2 ஜோடி பொருட்களை, 2 ஜோடி, ஒரு பொருள் இல்லாம 2 ஜோடியாக 2 பொருட்களை அல்லாஹுடைய பாதையில செலவு செய்கிறார்களோ, செல்வத்தை செலவு செய்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு விசேஷமான ஒரு சிறப்பான அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்கிறான். என்ன அந்தஸ்துனா, நூதிய மின் அபுவாபில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய வாசல்கள்ல இருந்து அவருக்கு அழைப்பு கொடுக்கப்படும். மறுமையில அல்லாஹுடைய பாதையில 2 பொருட்களை செலவு செய்யக்கூடியவருக்கு சொர்க்கத்தினுடைய வாசல்கள்ல இருந்து, அங்க அந்த வாசலுடைய காவலாளிகள் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன செய்வாங்கன்னா, இங்க வாங்க, இந்த வாசலுக்கு வாங்க, உங்களுக்கு இது சிறந்தது, இது சிறந்ததுன்னு சொல்லி அல்லாஹு தஆலா சில அந்த சொர்க்கத்தினுடைய காவலாளிகளை வைத்து அவர்களுக்கு அழைப்பு கொடுப்பான். அப்ப அப்படி அழைப்பு கொடுக்கும் போது, இப்ப அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி அல்லாஹுடைய பாதையில செலவு செய்யக்கூடியவர் அவர் தொழுகையாளியாக இருந்தால், ஃபமன் கான மின் அஹ்லி ஸலாத்தி, அவர் தொழுகையாளியாக நிறைய வணக்கங்களை செய்வாங்க. ஆனா சில பேருக்கு சில விஷயத்துல ரொம்ப ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க, நல்ல தொழுகையாளியா இருப்பாங்க. சில பேர் எல்லா வணக்க வழிபாடுகளும் செய்வாங்க, நிறைய தானங்களை செய்வாங்க. சில பேர் நல்ல வணக்கசாலியா இருப்பாங்க, குர்ஆன் நிறைய ஓதுறவங்களா இருப்பாங்க. அப்படி அவங்களோட வாழ்க்கையில ஒரு சில அமல்களை நிறைய செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க.
இப்போ அந்த மாதிரி யார் தொழுகைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து இந்த அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யக்கூடியவர், இந்த உலகத்துல தொழுகைக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து தொடக்கூடியவராக இருந்தால் அல்லாஹ் தஆலா அவருக்கு துஅய மின் பாபி ஸலாத்தி, தொழுகைக்குன்னு ஒரு வாசல் அல்லாஹ் வச்சிருப்பான் சொர்க்கத்துல. அந்த வாசல் வழியாக அவர் அழைக்கப்படுவார், இங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அழைப்பு கிடைக்கும். அதே போல ஜிஹாத், மார்க்கத்துக்காக மக்களை காப்பாற்றுவதற்காக போர் செய்யறாங்களா இல்லையா, ஃபமன் கான மின் அஹ்லில் ஜிஹாதி, யார் மக்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி போர் செய்கிறார்களோ அவர்கள் ஜிஹாதுடைய அந்த வாசல்கள் இருந்து அழைக்கப்படுவார், வாங்க இங்க வாங்க அப்படின்னு அழைக்கப்படுவார். ஃபமன் கான மின் அஹ்லு ஸியாமி, யார் நோன்பாளிகளாக கரெக்டா நோன்புங்கிறது எல்லா மாசத்துலயும் வச்சிட முடியாது, நோன்புடைய ரமலானுடைய மாசத்துல வைக்கலாம். சுன்னத்தாக சொல்லப்பட்ட அந்த 3 நோன்புகள், வாரத்துல திங்கள் வியாழக்கிழமை, இந்த மாதிரி நோன்புகளை பேணி அதை கரெக்டா வைத்து வரக்கூடியவர்களாக, நோன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அமல் செய்யக்கூடியவராக இருந்தால் துஅய மின் பாபி ரையான், அதுக்கு ரையான் அப்படின்னா வயிறு நிரம்புறதுன்னு அர்த்தம். ரையானுங்கிற நோன்பு நோகத்துல நம்ம பசியோட தாகத்தோட நம்ம இருப்போம், அந்த வாசலுக்கு நோன்புடைய வாசல் நல்லா வைக்காம என்ன செய்யறான்னா வயிறு நிரம்பக்கூடிய வாசல் அப்படின்னு அல்லாஹ் வச்சிருக்கிறான். துஅய மின் பாபி ரையான், ரையானுடைய வாசல்ல இருந்து அவர் அழைக்கப்படுவார். அதே போல யார் ஃபமன் கான மின் அஹ்லி ஸதகதி, தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் துஅய மின் பாபி ஸதகா, ஸதகாவுடைய அந்த வாசல்கள் இருந்து அழைக்கப்படுவார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஹதீஸ்ல மொத்தம் எத்தனை வாசல் வருது? 4 வாசல்கள். 1 தொழுகையினுடைய வாசல், 2வது சதகாவுடைய வாசல், 3வது ரையானுடைய வாசல், 4வது ஜிஹாதுடைய வாசல். அதனால தான் ஆர்டரை மாற்றி சொன்ன, உஷாரா இருக்கிறீங்களான்னு பார்த்தா. ஃபர்ஸ்ட் நான் சொல்லும்போது ஜிஹாது சொன்னேன், 2வது நான் வருஷப்படுத்தி சொல்லும்போது சதகாவை முன்னாடி போட்டேன். 2வது கவனிக்கிறீங்களான்னு பார்க்கறதுக்கு நல்லா கவனிக்கிறீங்க. அடுத்து 4 முடிஞ்சிருச்சா, 8ல் மீதி 4. 5வது இந்த ஹதீஸ் நம்ம பலமுறை கேட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷஃபாஅத் செய்வதற்காக அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்பாங்களா இல்லையா? அனுமதி கேட்கிற சமயத்துல அல்லாஹு தஆலா ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை அல்லாஹு தஆலா கேள்வி கணக்கு இல்லாமல் நீங்க சொர்க்கத்துக்கு அவங்களை அழைத்து கொண்டு செல்லலாம்னு அப்படி ஒரு அனுமதி கொடுப்பான். அந்த கூட்டத்தார்கள் அவங்க மக்கள் எல்லா சொர்க்கவாசிகளும் பொதுவாக செல்லக்கூடிய அந்த வாசல்களையும் நுழைய முடியும். அவர்களுக்கென்னு பிரத்யேகமாக பாபுல் ஐமன், வலதுபுற வாசல் அப்படின்னு அல்லாஹு தஆலா ஒரு வாசல் அவர்களுக்கு உருவாக்கி வைத்திருக்கிறான். அந்த வாசல் வழியாக அவர்கள் நுழைய முடியும். அல்லாஹ் அவர்களுக்கு அந்த பிரத்யேக வாசலை வைத்திருக்கிறான். அப்ப 4 + 1 5வது. இது புகாரியில 4712வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. மொத்தம் 5 வாசல் முடிஞ்சிருச்சு. 6வது ஒரு வாசல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இப்னு மாஜால 2089வது ஹதீஸும், திருமதியில் 1900 அந்த ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் வாலிது அவுசத்து அப்வாபில் ஜன்னா, பெற்றோர்கள் இருக்கிறாங்கல்ல இவங்க சொர்க்கத்தினுடைய வாசல்கள்ல சிறந்த வாசல். அல் வாலித், பெற்றோர்களுக்குன்னு ஒரு வாசல் இருக்கு. யாரு பெற்றோர்களுடைய விஷயத்துல கண்ணியமாக அவங்களுக்கு மரியாதையாக அவர்கள் நடந்து கொள்கிறார்களோ, அவர்களை பார்த்துக் கொள்கிறார்களோ, அப்படிப்பட்ட கூட்டத்தார்கள் நுழைவதற்குன்னு ஒரு வாசல்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அது சொர்க்கத்தினுடைய வாசல்கள்ல நடுத்தரமான சிறந்த வாசல் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப பாபுல் வாலித், பெற்றோர்களுடைய வாசல் அப்படிங்கிறது 6வது நம்பரா நோட் பண்ணிக்கிறீங்க. 7வதாக திக்ருடைய வாசல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு 3581வது ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்தினுடைய வாசல்கள்ல ஒரு வாசலை பற்றி உங்களுக்கு நான் சொல்லட்டுமா அப்படின்னு சஹாபாக்கள் கிட்ட கேட்டாங்க. அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, சொல்லித்தாங்க யார சொல்லலாம்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு திக்ரை சொல்லி தராங்க. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ்ங்கிற இந்த திக்ரை நீங்க அதிகமாக ஓதுங்க. இப்படி யார் ஓதுகிறார்களோ அவர்கள் மறுமையில சொர்க்கத்திற்கு நுழைவார்கள். அதற்கென்று ஒரு பிரத்யேகமான ஒரு வாசல் இருக்கு அப்படிங்கிறத இந்த செய்தியிலிருந்து விளங்கலாம். இது பொதுவாக ஒரு திக்ரு அப்படின்னாக இருந்தாலும், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ்னு இருந்தாலும், நம்ம ஏற்கனவே முன்னாடி உள்ள ஹதீஸுகளை பார்க்கும்போது ஒரு அமலை குறித்து ஒரு வாசல் சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ல் தொழுகை, லொஹர் தொழுகைன்னு ஒரு வாசல் அப்படின்னு இல்லாம பொதுவாக தொழுகைக்கான வாசல். சதக்கான்னு சொல்லி வரும்போது அது ஜகாத்து, சதக்கத்துல் ஃபித்ர் எல்லாம் வந்துடும். இப்போ சதக்காக்குன்னு அது ஒரு மொத்தமாக சொல்லி அதற்குன்னு ஒரு வாசல் வரும்போது இங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு திக்ருன்னு சொல்லப்பட்டிருந்தாலும், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லான்னு பொதுவாக திக்ரு செய்யக்கூடியவர்கள்ன்ற திக்ருங்கிறது ஒரு அமல். அந்த அமலை அதிகம் செய்யக்கூடியவர்கள் அந்த வாசல் வழியாக நுழைய முடியுங்கிற ஒரு கருத்து வேறு சில ஹதீஸுகள் உள்ள செய்திகளை வைத்து நம்ம புரியுது. அப்ப இது எத்தனாவது வாசல்? இது திக்ருடைய வாசல் 7வது வாசல். 8வது வாசல் தான் கொஞ்சம் சிக்கலான வாசல். அதை நம்ம தேடி பார்த்த வரைக்கும் அந்த வாசல்கள் குறித்து நமக்கு செய்திகள் கிடைக்கல.
ஆனால் ஒரு செய்தி, ஒரு ஹதீஸ் இப்படி வருது, சில கிதாபுகள்ல இது 8வது வாசலாக இதை நம்ம எடுத்துக்கொள்ள முடியும்னு பதிவு செய்யறாங்க. அதனுடைய அடிப்படையில் இந்த செய்தியை சொல்றோம். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இது முஸ்னத் யஅலா, தபரானி, அதே போல இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் கிதாபுகள்ல இந்த கருத்துள்ள செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது மறுமை நாள் வரும்போது ஒரு சில அடையாளங்கள் வரும். அந்த அடையாளங்கள்ல ஒரு அடையாளம் என்னன்னா, சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும். கிழக்கிலிருந்து உதிக்கிற சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கும். மேற்கிலிருந்து உதிக்கிறதுங்கிறது மறுமையினுடைய அடையாளம் ஒண்ணு. இன்னொன்னு, அது வரைக்கும் தான், மேற்கிலிருந்து உதிப்பதற்கு முன்பு வரைக்கும் தான் தௌபாவுடைய வாசல் திறக்கப்பட்டிருக்கும். அதுக்கு பிறகு மேற்கிலிருந்து சூரியன் உதித்து விட்டால் தௌபாவுடைய வாசல் மூடப்படும், பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, சொர்க்கத்திற்கு நிறைய வாசல்கள் இருக்கிறது, எல்லா வாசல்களும் மூடப்பட்டிருக்கும், இந்த தௌபாவுடைய வாசல்கள் மட்டும் திறக்கப்பட்டிருக்கும். எது வரைக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த சூரியன் மேற்கிலிருந்து உதிக்கிற வரைக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ஒவ்வொரு அமலை குறித்தும் ஒரு வாசல் அப்படின்னு ஏற்கனவே ஹதீஸுகளை வரும்போது, தௌபா என்பது அல்லாஹுக்கு பிடித்தமான ஒரு உன்னதமான ஒரு அமல். அப்ப அதற்கென்றும் ஒரு வாசல் இருக்கிறது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினந்தோறும் அவங்க இஸ்திக்ஃபார், தௌபா செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க அல்லாஹ்விடத்துல. அது ஒரு சிறப்பான ஒரு அமலும் கூட. அப்ப ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு வாசல் சொல்லி வரும்போது, தௌபாவுடைய வாசல் திறக்கப்பட்டிருக்கும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது, பாபுன் லித் தௌபதி, தௌபாக்குரிய ஒரு பாபு திறக்கப்பட்டிருக்கும்னு சொல்லும்போது, தௌபாவுடைய வாசல் அந்த 8வது வாசலாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற அடிப்படையில அதை 8வதுங்கிற அந்த பட்டியலில் நம்ம சேர்த்து கொள்ளலாம். ஆக இந்த 8 வாசல்கள் நம்ம ஹதீஸுகள்ல நேரடியாக சொல்லப்படலனாலும் பல ஹதீஸுகள்ல உள்ள செய்திகளை வைத்து நம்ம விளங்கி கொள்ள முடிகிறது. அதே போல நம்ம இந்த சொர்க்கத்தினுடைய காவலாளிகள் நம்ம சொல்லியிருந்தோம். சொர்க்கத்தினுடைய காவலாளிகள் யாரு யாரு யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாமா? ரிதுவான். இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய காவலாளி அவர்கள் ரிதுவானா அல்லது வேற ஒருத்தவங்களாங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.